ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இந்த லென்த் காலமாக இருக்கிறபடியால் சிலுவை குறித்ததான தியானத்துக்காக நாம் செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட சிலுவை குறித்ததான ஒரு தியானத்தை, வார்த்தைகளை ஆவியானவர் பேச திட்டம் வைத்தபடி நீர் பேசும், நீர் மகிமைப்படும். அடியனை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும், நீரே வெளிப்படும். விரோதமான சத்துரு அதனோட கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை குறித்ததான இந்த உபதேசம், சிலுவை குறித்ததான இந்த பாடுகள், சிலுவை ஒரு தியானம். இந்த லென்த் காலங்களிலே சாம்பல் புதனில் இருந்து இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை வரைக்கும் கிட்டத்தட்ட 46 நாட்களும் லென்த் காலங்களாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது வேதத்தோட அடிப்படையில் இல்லாவிட்டாலும் அது காலம் தொட்டு இதை செய்து கொண்டு வருகிறார்கள். லென்த் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. லென்த் என்று சொல்லும் பொழுது அது லத்தீனுடைய பாஷையாக இருக்கிறது. சிலுவை பாடுகளின் தியானம். ஆமேன். சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை. சிலுவை தான் கிறிஸ்துவோடைய மிக முக்கியமான காரியம். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஆமேன். உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றார், மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படும் பொழுது, சாவுக்கு ஏதுவான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனை மரத்திலே தூக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபாகமம் என்று சொல்லும் பொழுது அது இறை சட்டங்கள், தேவனுடைய சட்ட திட்டங்களை வகுத்தது தான் அந்த புஸ்தகத்தோட மிக முக்கியமான பகுதி. அதில் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அதுக்கு பிராயசித்தமாக பரிகாரம் என்ன என்றும், அதே போல மிகப்பெரிய பாவம் செய்யும் பொழுது அதற்கு என்ன தண்டனை என்பதையும் வகையறுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது வனாந்திரத்தில் தான் ஆண்டவர் இந்த சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார். எனக்கு ஒரு சின்ன காரியம் நான் நினைக்கிறது உண்டு. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுக்கவே கிடையாது. அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஜனங்கள் திரும்பியே போயிருப்பார்கள். ஆண்டவர் எப்போவுமே எதையுமே அந்தந்த காலகட்டங்களில் தான் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அந்த காலகட்டங்களில் தான் நம்ம அதையும் செய்ய முடியும். ஏனென்றால் எகிப்தில் இந்த சட்டத்திட்டங்களை கை கொள்ள முடியாது. அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு தேவன் பிரித்தெடுத்து உங்களையும் என்னையும் ஒரு பரிசுத்த ஜாதியாக்கி நமக்கு செய்ய வேண்டிய நியாய பிரமாணத்தை, கட்டளைகளையும் கற்பனைகளையும் தேவன் கொடுக்கிறார். ஆமேன். அப்போ நீ உன் தேசத்தில் போய் நீ குடியிருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன சொன்னா, சாவுக்கு ஏதுவான ஒரு பாவம் செய்யும் பொழுது அவனை தூக்கில் நீ கொலை செய்ய வேண்டும். அதிகபட்ச தண்டனையாக. இன்றைக்கு உலக நாடுகளிலும் அதிகபட்ச தண்டனையாக, அதே போல இந்திய தேசத்திலும் ஈபிகோ 302 சட்டத்தின்படி ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை அதிகபட்ச தண்டனையாக வழங்கப்பட்டது. அது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் எல்லாமே இந்த வேதத்தோட அடிப்படையில் இருந்துதான்.
அப்பொழுது அந்த மனிதனை அவன் அந்த தூக்கில போடப்பட்ட அந்த மரத்தில் அவன் பிரேதம் தொங்கக்கூடாது, ராத்திரி முழுசும் தொங்கக்கூடாது. அந்நாளிலே தானே அதை எடுத்து அடக்கம் பண்ணணும். அதை உடனே எடுத்து அடக்கம் பண்ணிவிட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்ததினால், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்ததினால், நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். அந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியோட இரத்தமோ அல்லது ஒரு புறாவுடைய இரத்தமோ சிந்தப்பட்டு அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம், அப்படின்னா அந்த பாவத்துக்கு மாத்திரமே மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் மீட்பு என்பது இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து மீட்பராக இரட்சகராக வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் பாவம் இன்னதென்று நாம் அறிந்து கொண்டோமே தவிர அந்த பாவத்தை நம்மால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. பாவத்துக்கு பரிகாரமாக ஆண்டவர் ஒரு இரத்தத்தை சிந்தும் பொழுது அதுக்கு மீட்பாக உண்டாக்கப்படுகிறது. ஒரு பரிகாரம், அது டெம்பரவரி ஒரு சொல்யூஷன் தானே தவிர நிரந்தரமானது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அவர் கடந்து வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மை மீட்பதற்காக தான் கடந்து வந்தார். அந்த சிலுவையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பரலோகம் போகக்கூடிய வழி வாசலை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு சாபம் இருக்கும் பொழுது 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் இருப்பதனால் அவனால் தேவனுடைய அண்டை வர முடியாது. சாபத்தோடு இருக்கிற ஒரு சந்ததியாய் அவன் மாறிவிடுகிறான். அதுதான் இயேசு கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா, ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இதனால தான் ஆண்டவர் சொல்ல, இந்த சிலுவை மரணம் என்பது சாபத்தோட சின்னம். ஆனால் நமக்கு அந்த சிலுவை தான் மேன்மையாக மாறி இருக்கிறது. ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து சிலுவை பாடுகள் வழியாக கடந்து போனதுனால ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கினார். சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். ஆமென். இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் செய்திருந்தாலும் சாபம் நம்ம விட்டு நீங்கவே இல்லை. அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபத்தினால இன்ற வரைக்கும் பல பாடுகள், ரட்சிக்கப்பட்டவர்களும் விடுதலை ஆக்கப்பட்டவர்களும் இந்த சாபத்தினால தான் இன்றைக்கும் பிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பாரம்பரியமான சில வியாதிகளோ இல்லை குடும்பத்தில் தொடர் மரணங்களோ இல்லை துக்கமான செய்திகளோ இன்றைக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இதை குறித்து சிந்திப்பார் இல்லை. அவன் செய்கிற எல்லாமே அவன் சந்ததியை தொடுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அந்த சாபம் 3 தலைமுறை 4 தலைமுறை வரைக்கும் தொடருகிறதாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட சாபத்தை தான் இயேசு முள்முடியிலே தன் தலைமையில சுமந்து கொண்டார். முள்முடி கிறிஸ்து இயேசுக்கு மாத்திரம்தான் வைக்கப்பட்டது. சிலுவை மரணத்தில் கொல்லப்பட்ட மற்ற யாருக்குமே தலையில் முள்முடி வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் முள்முடியை தலையில் சூட்டினார்கள். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டதாய் மாறினது. அதற்கு பிற்பாடு தான் முள்ளும் குறுக்கும் பூமியிலே விளைவிக்கப்பட்டது. ஆமென். சாபத்தின் நிமித்தமாகத்தான் முள் உண்டானது. ஆமென். அதற்கு முன்பதாக பூமியில முள் இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமைப்படுவதாக. அப்போ அது முள் ஒரு சாபம். இதை தான் இயேசு தன் தலை மேலே அவர் சுமந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சாபத்தை மீட்கும்படிக்கு இயேசு கல்வாரி சிலுவிலே நமக்காக பலி ஆனது நிமித்தமாக ஆண்டவர் நம் சாபங்களை சுமந்து கொண்டார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு காரியம் நமக்கு தெரியும். முதலாவதாக பிறந்த மனிதன் காயின், அவருடைய சகோதரன் ஆபேல், 2 பேரும் ஒரு நாள் காணிக்கை படைப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு செல்கிறார்கள். முதற்பலனை கொண்டு போய் தெய்வ சமூகத்தில் செலுத்துகிறார்கள். ஆபேல் ஆட்டுக்குட்டியையும் தலையீற்றை கொண்டு போய் படைக்கிறான்.
அதே போல் காயின் தன் தோட்டத்தில் விளைந்த சில காய்கறிகளை கொண்டு போய் படைக்கிறான். 2 பேரும் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. உடனே அவனுக்கு வந்தது பொறாமை கொண்டு ஆபேலை கொல்லும்படி நேரத்தை பார்த்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவனை கொன்று போடுகிறான். அவனுடைய இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், காயின், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ, அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். உடனே 7 தலைமுறை வரைக்கும் காயின் மேல் சாபம் வந்துவிட்டது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. அப்போ 7 தலைமுறை வரைக்கும் ஒரு கொலை ஆன ஒரு பாவம் வந்தது. அதனால் அவன் மேல் ஒரு முத்திரை வைக்கப்பட்டிருந்தது. அந்த பார்க்கும் பொழுது அவனை யாரும் கொல்லாதபடிக்கு தேவன் ஒரு இரக்கத்தை காண்பித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாபம் என்பது ஒரு முடிவது அல்ல, அது தொடர்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமோ மகிமை உண்டாவதாக. அப்போது அந்த கொலை குற்றம், ஒரு ஜீவனை எடுப்பது என்பது இன்றைக்கு என்ன தண்டனை என்று சொல்லி நம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன் சகோதரனை காரணமின்றி பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்தை இயேசு மீட்டெடுத்தார். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் அது கிருபையும் சத்தியமுமாய் இருக்கிறது. அதில் தான் ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரனை காரணமின்றி நீ பகைக்கும் பொழுது நீ மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறார். அப்படின்னா ஈக்குவல் டு மர்டர். ஒரு கொலை குற்றம் என்ன செய்கிறோமோ அதற்கு இணையான தண்டனை. ஆமேன். அதற்காகத்தான் இயேசு நம்முடைய பாவங்களை தேவன் சிலுவிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இறந்த உடனே அவரை குறித்தபடி வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதே போல் அவர் இறந்து போய்விட்டார். கடைசியாக ஒரு மனிதன், ஒரு போர் வீரன் எழுத்து ஈட்டி எடுத்து அவருடைய விலாவிலே குத்துகிறான். அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிகிறது. முதலாவது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட ஆரம்பிக்கும் பொழுது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அதற்கு பிற்பாடு பிலாத்தோட அரண்மனையில் அடிக்கப்பட்டார். அதே போல ஆசாரியனுடைய அரண்மனையிலும் அடிக்கப்பட்டார். இரத்தம் சிந்திக்கொண்டே இருந்தது. கடைசி சொட்டு இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வரும் பொழுது ஈட்டி எடுத்து குத்தும் போது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. கடைசி சொட்டு இரத்தத்தையும் இயேசு நமக்காக சிந்திவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. அப்போ கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி நம் பாவங்களுக்கு மீட்பு தரும் ஒரே பலியாய் ஆடும் புறா முதலான பலிகளை எல்லாவற்றையும் நிறுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை சிந்தி மனுகுலத்தை மீட்கும்படிக்கு தேவன் தன் இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. அதை தான் சிலுவையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். நம்மை விலை கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். பொன்னினாலோ வெள்ளினாலோ அல்ல, இயேசுவோடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ரத்தம் ஏதாவது ஒன்றுக்கு செட் ஆகுமா? நம்ம ரத்தத்தினால் எதையா மீட்க முடியுமா என்று கேட்டால் ஒன்றையும் மீட்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு பிளட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த பிளட் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதுலேயும் பல குரூப் இருக்கிறது. எல்லா ரத்தம் ஒத்து போவது இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் பல குறைபாடுகள் இருக்கிறது. அதில் சில வியாதிகள் இருந்தால் அந்த ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சில பாவ பழக்க வழக்குகள் இருக்கிறவருடைய ரத்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா மனிதருடைய இரத்த உயிரும் அவனுடைய இரத்தத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் இயேசு தன் ஜீவனை கொடுத்து
நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா நம்ம அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த பாவ மன்னிப்பிலிருந்து மீட்கப்பட்டு அதற்கு பிற்பாடு நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் அன்பு, அதாவது உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. ஆமென். இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் அன்பினாலே செய்ய வேண்டும். பழைய ஏற்பாடு என்பது கட்டாயத்தின் பேரில் அது கொடுக்கப்பட்டது. அதை கண்டிப்பாக அது செய்ய வேண்டும் கட்டாயத்தின் பேரில். புதிய ஏற்பாட்டிலோட காரியங்களை வாசிக்கும் பொழுது அன்பினாலே தான் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். அதனால் ஆண்டவரை முதலாவது அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆமென் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இல்லைன்னா அவருக்கு எலிஜிபிள் பர்சன் இல்லை என்று அர்த்தம். மீட்கப்பட்ட என் தெய்வ ஜனமே, கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே, இயேசுவோட இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பு பெற்று சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் தனக்கு உரிய ஒரு சிலுவையை சுமந்து கொண்டுதான் ஆமென். அப்படின்னா அவனுடைய காரியங்கள் அதை சுமந்து கொண்டுதான் இயேசுவை நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை காட்டில் நீங்கள் எதையெல்லாம் நேசிக்கிறீர்களோ, இயேசுவை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் எதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறீர்களோ அது எல்லாமே பாவமாக மாறி போய்விடும். அல்லேலூயா. நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை அப்படின்னா அவங்களால அதை செய்ய முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று நீங்கள் அறியீர்களா? அப்படின்னா தாயை தகப்பனை நேசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தன் பிள்ளையை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. தன்னுடைய குடும்பத்தாரை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் முதல் இடத்தை ஆமென் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எலியா என்பவர் ஒரு விதவை வீட்டில் போய் தங்கும்படி போகும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், முதல் சுடுகிற அப்பத்தை எனக்கு கொடுத்துரு, அப்போ பஞ்சம் தீரு மட்டும் மாவும் எண்ணெயும் குறையாது என்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் இங்கு பேசுகிறார். முதலாவது தேவனை, உன்னுடைய அன்பு முழுமையாக கர்த்தரை தேடு. கர்த்தரை நீ நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமை பெறுவதாக. நான் பல வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போயிருந்தேன். போகும் பொழுது நான் ஒரு பட்ஜெட் போட்டு தான் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அதில் கொஞ்சம் பணத்தை இந்த அமெரிக்கன் டாலர்ஸை வைத்து கொஞ்சம் வைத்திருந்தேன். வரும் பொழுது என்னுடைய மகளுக்கு அந்த ஃபாரின் சாக்லேட் ரொம்ப பிடிக்கிறனால அதை வாங்க வேண்டும் என்று ஒரு அமௌண்ட் வைத்திருந்தேன். அதை வரும்போது வாங்கிட்டு வரலாம் என்று சொல்லி. அப்போது அங்கே ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது ஆண்டவர் காணிக்கை போடும்போது அந்த காணிக்கை போட சொன்னார்கள். அங்கே ஒரு 28 பேர் வந்தோம். எல்லாம் வேறு பகுதியிலேருந்து தான் வந்தோம். ஒருத்தரோடு ஒருத்தர் யாரும் தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த ஆராதனை நடக்கும் பொழுது அவர் சொன்னார், காணிக்கை போடுறது இந்திய பணமாக இருந்தாலும் போடுங்களா, அமெரிக்கன் டாலராக இருந்தாலும் போடலாம் என்று சொல்லும் பொழுது நான் இந்தியன் பணத்தை எடுத்து போடலாம் என்று எடுக்கும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஒரு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் அந்த இந்தியன் பணத்தை எடுத்து ஆண்டவர் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார். கர்த்தருடைய நாம மகிமை பெறுவதா? ஆண்டவரே நான் காணிக்கை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இதை எதுக்கு எனக்கு போடுறேன் என்று கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ நான் சொன்னேன், அவர் தான் சொன்னார் இல்லை பாஸ்டர், இந்த காணிக்கை போடனா இந்திய பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, டாலராக இருந்தாலும் பரவாயில்ல என்று சொன்னார். பாஸ்டர் தானே சொன்னார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்டார், நீ பாஸ்டருக்கு கொடுக்குறியா எனக்கு கொடுக்குறியா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை பெறுவதாக. ஆமென். அப்போ ஆண்டவரே நான் உங்களுக்கு தான் கொடுக்கிறேன் என்று சொன்னோன்னு ஆண்டவர் சொன்னார், செல்லாத பணத்தை எனக்கு போடாதே என்று சொன்னார்.
சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பணத்தை நீ போடுற இந்த காணிக்கு இந்திய பணம், இந்த தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இதை வைத்து ஏதாவது வாங்க முடியுமா என்று கேட்டார். இந்த தேசத்தில் வாங்க முடியாது ஆண்டவரே, அவங்க இந்தியா பணம் எடுத்துக்கொள்ளுவாங்களே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், செல்லாத பணத்தை எனக்கு நீ போடாதே என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் உடனே எனக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வரார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்கிட்ட இருக்கிற டாலருக்கு தான் அவர் கணக்கு போடுறான்னு எனக்கு தெரியும். ஆமென். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னுடைய மகளுக்கு நான் 1 கிலோவா சாக்லேட்டாச்சும் நான் வாங்கிட்டு போக வேண்டும், அதற்காகத்தான் அதை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. நம்மளோட பஞ்சப்பாட்டு என்றைக்குமே தீர போகிறதே கிடையாது. இதை தான் நம்ம அங்கே சொல்லிட்டு இருப்போம். எப்போவுமே ஒரு கணக்கு சொல்லுவோம், இது அப்படி இல்லை ஆண்டவரே, இப்படி இல்லை ஆண்டவரே. அதே போல் தான் நானும் சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செஞ்சார், அதோட என்னோட பேசுறதை நிறுத்தி விட்டார். எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. அல்லேலூயா. இனி போட்டா போடு, போடலன்னா வேண்டாம், விட்டுடு அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார். நான் உடனே ஆண்டவர்கிட்ட இயேசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இருந்த டாலரை கொண்டு போய் அந்த காணிக்கை பெட்டியில் நான் போட்டுவிட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு நான் வந்து விட்டேன். கடைசியில் ஜோர்டானில் இருந்தபோது கடைசியில் ஒவ்வொருத்தரும் அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது அந்த டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது சொல்லிவிட்டு வந்தோம். அப்புறம் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. என் கையில் ஒன்றும் இல்லாதனால நான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. எல்லோரும் வாங்கிட்டு வரும்பொழுது திடீரென்று ஒருத்தர் வந்தார். உங்கள் கையில் கொடுக்க சொன்னான்னு சொல்லி பாக்கெட்டில் ஒரு காணிக்கை போட்டு விட்டு அவர் அமௌண்ட்டை போட்டு போயிட்டார். ஆனால் என்ன யார் என்னன்னு எடுத்து பார்த்து கூப்பிட்டார். பிரதர்னு கூப்பிட்டு அவர் போயிட்டார். கொடுக்க சொன்னார். நான் எடுத்து பார்த்தா அமெரிக்க டாலர். எனக்கு என்ன ஆளை மாற்றி கொடுத்துட்டாரோ, எங்கள் கூட எங்கள் பஸ்ஸில் வந்தவரும் கிடையாது, மாற்றி கொடுத்துட்டாரோ என்று நினைத்தேன். அப்போ அவரோட கூப்பிட்டா அவர் போயிட்டார். சரி கேட்டால் கொடுத்துடலான்னு சொல்லி பத்திரமா வைத்திருந்தேன். அதுக்கு பிற்பாடு நான் அங்கேருந்து வந்துவிட்டு துபாய்க்கு வந்தோம். துபாயில் வந்த உடனே எனக்கு திடீர்னு ஒரு தைரியம், இங்கே சாக்லேட் வாங்கலாம், அங்கே போட இந்த இந்திய பணத்தை கொடுத்துடலாம், சென்னையில் இறங்கின உடனே அப்படின்னு நினச்சி ஒரு கிலோ சாக்லேட் வாங்கினேன். அதற்கு பிற்பாடு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்டாக வாங்கி கொண்டு வந்து அன்றைக்கி அந்த நாளில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாள் அந்த இடத்துல தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண எல்லோரும் ஜெபம் பண்ணார்கள். அப்போது அமெரிக்காவிலேருந்து வந்த ஆன்ட்டி என்று சொல்லி அவங்க ஒரு வாட்ச்சு அப்புறம் ஒரு சாக்லேட்டு ஒவ்வொருத்தராக வாங்கி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 25 கிலோ அளவுக்கு சாக்லேட்டு எனக்கு வாங்கி கிடச்சிச்சு. நான் ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டுருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உன்னுடைய மகளுக்கு நீ எவ்வளோ சாக்லேட் வாங்க வேண்டும் என்று விரும்பினேன்னு கேட்டார். 1 கிலோ ஆண்டவரே, நான் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்தியானார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது, நான் நேசிக்கிறதை காட்டிலும் என் ஆண்டவர் தான் என் பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறார். எல்லாரோட வாழ்க்கையில் இதுதான். நாம் நினைக்கிற மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா நீ பார்த்து கொடுத்தாலும் நீ பொல்லாதவர்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு பெயர் வைத்திருக்கார். ஆனால் நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நமக்காக நன்மை செய்ய நம் பாவங்களை சுமந்தெடுத்திருக்கிறார். நம் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். இந்த பாவமும் சாபமும் எதிலிருந்து வந்தது? தாய் தகப்பன் ஜீன்ல இருந்து தான் வருகிறது. சாபம் அதுதான் தொடருகிறது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, தாத்தாக்கு இருந்துச்சா, பாட்டிக்கு இருந்துச்சா, அதுதான் உனக்கு வந்துடும். அப்படின்னா சொத்து சேர்த்து வைக்கிறது இல்லை, வியாதி எங்கள் அப்பா கொடுத்த வியாதி இந்த நீ வச்சுக்கொண்டு யாராவது ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் என் இயேசு சாபத்துக்கு விமோசனத்தை உண்டாக்கினார், பாவத்துக்கு வியாதிக்கு ஒரு முறிவை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். நம்முடைய வியாதிகளை அவர் தன் மேல் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. யாருமே செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க யாருமே செய்ய முடியாத காரியத்தை நான் செய்கிறேன். அதனால தான் அவர் கர்த்தராகவே இருக்கிறார். அதனால தான் தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்கள். அவருக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் தேவன் இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். உன் சந்ததியாய் தேவன் ஆசீர்வதிக்கிற நீதிமானுடைய சந்ததியாய் ஆண்டவர் உங்களை வைக்கிற நீதிமானுடைய சந்ததி கனி கொடுக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கோ அடைக்கலம் உண்டு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், மார்க்கு 8:34, லூக்கா 15:26, 27 இந்த 3 வசனங்கள் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவது நம்முடைய சுயம் போக வேண்டும். அல்லேலூயா. சுயம் இருக்கவே கூடாது. ஏன்னா சுயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் தேவனை பிரித்திடும்.
அப்படி என்னால் இயேசுவுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் தன் சுயத்தை இழக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு பாதை ஒன்றை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு இல்லைன்னா நமக்கு கோபம் வந்துடும். என்னை பார்த்து அப்படி பேசிட்டாங்க, நான் எவ்வளோ நல்ல ஆள் தெரியுமா, நான் அப்படி செய்வேனா? நமக்கு எப்போவுமே ஒரு காரியம் இருக்குது, நான் அப்படி எல்லாம் பட்டவன் அல்ல. இந்த சுயம் சாக வேண்டும் அப்படின்னா பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் வாழ்கிறார். பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன், இப்பொழுது எனக்குள் வாழ்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் சுயம், தன்னைத்தானே அவன் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சுயத்தை வெறுத்தால்தான் இயேசுவை நாம் பின்பற்றி போக முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம். அப்போ அவர் சிலுவை தன் சிலுவை அப்படின்னா அவர் கொடுக்குற சிலுவை அல்ல, நமக்குரிய ஒரு சிலுவை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் நாம் கேட்போம். கிருபையுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த சிலுவை குறித்ததான உபதேசத்தை இந்த முதல் பகுதியை இப்பொழுது முடிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து, நீர் பலப்படுத்தி, நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் அவர்களை முடிசூட்டும்படிக்கு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கட்டும், நன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் நம்பிக்கை டிவியில் இந்த செய்தி ஒளிபரப்பு தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே போல் ஊழியத்துக்கு அழைப்பு, ஊழியம் கன்வென்ஷன் கூட்டங்கள் எது இருந்தாலும் சரி, அதற்கும் உங்கள் அழைப்புக்கும் இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதோட செய்திகள் முழுவதையும் நாங்கள் யூடியூபில் அப்லோட் பண்ணி இருக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவிலே வளருவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வார்த்தையின் பல காரியங்களை இந்த செய்திகள் மூலமாக உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து இதை நடத்துவதற்கு உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதனால் உங்கள் ஜெபத்திலே அடியனை நினைத்து கொள்ளுங்கள். 1 நிமிடம் எனக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியம் தொடர்ந்து வருவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.